இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது வடிவேல் ஹீரோ சுந்தர்சி டைரக்ஷனில் என்ன படமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஐயோ 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 ஐயோ, அப்படியே தலையை பிச்சுட்டு தான் ஓடிடும். காமெடிங்கிற பேரில் டைட்டிலே பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கும். காங்கிரஸ் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க சுந்தரிசி சார்? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நீங்களாம் எவ்வளவு ஹிட்டு கொடுத்த ஆள். அருணாச்சலம், உள்ளத்தை அள்ளிட்டா, மேட்டுக்குடி, முறை மாமன், ஐயோ அப்படியே குஷ்பை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. குஷ்பும் இன்னைக்கு பிஜேபியில் பெரிய ஆள் கிடையாது, ஏதோ ஓரமாக இருக்கிறாங்க. இது போகாதா? ஒரு படம் தயாரிங்க, அப்படியே போயிட்டே இருங்க சார். என்ன நீங்கள் டைரக்ஷன்கிட்டு இப்போ வரிசையாக ஒரு அரமனை 2, 3, 4 இன்னும் இப்போ 5, 6, 10 வரலாம் வரும்னு நினைக்கிறேன். வேண்டாம் சார், நிப்பாட்டிக்கிடுங்க சுந்தர்சி சார். பின்னே ஏன் ஆடியன்ஸை ஏமாத்துறீங்க? என்ன இது காங்கிரஸ் என்ன டைட்டிலை பார்த்தாலே இது ஒரு மொக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி தெரிஞ்சால் போயிருப்பான். என்னடா டைட்டில், எவ்வளோ அழகான டைட்டிலாம் வைக்கக்கூடிய ஆள். அருணாச்சலம் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இது வடிவேல் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளே போய் வடிவேலையும் சுந்தர்சி சாரையும் அப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கலாம் போல இருக்கு. சீன் பை எங்கேயாவது சிரிக்கலான்னு பார்த்தா, வடிவேல் சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏதோ பணம் கிடைக்குன்னுட்டு எந்த கதைனாலும் நீங்கள் பண்ணலாமா? ரீஎன்ட்ரினா எப்படி இருக்கணும்? ஐயோ, இப்போ தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு வரிசையாக மொக்க. அந்த நாய் சேகர் ஐயோ, அதெல்லாம் உட்கார முடிஞ்சுதா? ஒரு பங்களாக்குள்ளே போகிறாரு, நாயை காப்பாற்ற போகிறாரு. இதில் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க காமெடிங்கிற பேரில்? அதாவது ஒரு மனுஷன் மேலே ஒரு மரியாதை, வடிவேல் மேலேயும் சுந்தர்சி இவங்க மேலேயும், அதை அப்படி தக்க வைக்கணும் சார். இப்படியா ஆடியன்ஸை ஏமாத்துறது? நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. ஓடிடி, எஃப்எம்எஸ்ஸு, எப்படி சேட்டலைட்டு எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க சார். 10 கோடினா இன்றைக்கி 30-40 கோடி சம்பாதிச்சிருப்பீங்க. அப்போ 200 500 கொடுத்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு படம் பார்க்க வரவங்க அவங்க கதி எல்லாம் தலையை பிடிச்சிட்டு தானே வராங்க. ஒரு ரிலாக்ஸுக்காண்டி வரும்போது படமாக பண்ணி வச்சுருக்கிறீங்க. வடிவேலை வச்சு காமெடி, ஐயோ எல்லா படத்தில் உள்ள காமெடியும் எடுத்து அங்கே வச்சுருக்கிறீங்க. இது எப்படி மக்கள் ரசிப்பாங்க சுந்தரிசி சார்? அதனால் வேண்டாம், நிப்பாட்டிக்கிடுங்க. நல்ல படம் வருஷத்துக்கு ஒரு 3 படம் தயாரிங்க. குஷ்புகிட்ட இல்லாத பணமா, உங்கள்கிட்ட இல்லாத பணமா? எதுக்கு ப்ரொடியூசரையும் ஏமாத்துறீங்க, ஆடியன்ஸையும் ஏமாத்துறீங்க? நீங்கள் சம்பாதிச்சா போதும், பாக்கி உள்ளவன் நாசமாக போகணும், அதானே நினச்சிட்டு இருக்கிறீங்க? வேண்டாம் சார், நிப்பாட்டிக்கிடுங்க ப்ளீஸ். பல லட்சம் சினிமா ரசிகர்கள் சார்பாக நான் ஃபயர் டிவி மூலியமாக ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். சுந்தரிசி சார், டைரக்ஷன் பண்ணாதீங்க சார், போதும். நீங்கள் ஹிட்டு கொடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் இருக்குது. அதே உங்கள் பேர் என்றைக்கு நாளும் நிலைக்கும். நீங்கள் சினிமாவில் இருங்க, தயாரிங்க, டெக்னீஷியனை வாழ வைங்க, பெப்சி டெக்னீஷியனுக்கு வேலை கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு நானும் டைரக்ஷன் பண்ணுவேன். இது ஒரு போதை மாதிரியே ஆயிட்டுங்க. சுந்தர்சி வருஷத்துக்கு 2 படம், இளிச்சவாய் ப்ரொடியூசர் யாராவது வருவாங்க, அவங்கள கவர் பண்ணி அப்படியே ஒரு கைத்தூட்டை போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியே அவுட்ரேட்டுக்கு கொடுத்துறது. இனி பார்த்துருப்பீங்களே, பார்த்துட்டு ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுன்னு தீயை வச்சு கொளுத்திருக்கணும் படத்தை. ஏன் சம்பாதிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? ப்ரொடியூசருக்கு அடுத்தால ஒரு நல்ல படம், நீங்கள் இணை தயாரிப்பாக சேர்ந்து ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணுங்கள். கதைக்காக கொஞ்சம் நீங்கள் டேரக்டர் யூனியனுக்கு போங்க. அவ்வளோ கதையை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர். அவங்களுக்கு லைஃப்பு கொடுங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே. எவ்வளோ கஷ்டப்படுங்க மணிவண்ணன் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறீங்க. அப்போ இது ஆடியன்ஸாக நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. இதை பார்த்தா உங்களுக்கு மொக்கையாக தெரியலையா? காமெடிங்கிற பேரில் என்ன கன்றாவியை பண்ணி வச்சுருக்கீங்க சுந்தரிசி சார். வேண்டாம், தயவு செய்து நிப்பாட்டிங்க டைரக்ஷன் தொழிலில். அது அசிஸ்டன்ட் புது டேரக்டர் நிறைய கதையில் வச்சுட்டு உட்காந்துருக்குறேன், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எனிவே, சினிமா ரசிகர்களே, உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். அடுத்தால ஒரு நல்ல படம் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.